اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وأصحاب اليمين ما أصحاب اليمين في سدر مخلود وطلح منضود وظل ممدود وماء مسكوب وفاكهة كثيرة لا مقطوعة ولا ممنوعة وفرش مرفوعة صدق الله العظيم. وأصحاب اليمين சுவனத்திற்கு செல்ல இருக்கின்ற பாக்கியசாலிகளில் வலப்புறத்தார் என்ற ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றனர். மா அஸ்ஹாபுல் யமீன், வலதுபுறத்தாரின் நிலைதான் என்ன, அவர்களுக்கு என்ன கிடைக்க இருக்கிறது, சொர்க்கத்தில் அவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருப்பவை என்ன? அல்லாஹ் அதை தொடர்ந்து விவரிக்கிறான். ஃபி சித்ரி மஹ்லூத், அவர்கள் முள் இல்லாத இளந்தை மரத்தின் அடியில் இருப்பார்கள். வத்தல்ஹிம் மன்லூத், குலை குலையாய் தொங்குகின்ற பூத்து குலுங்குகின்ற வாழை மரத்தை போன்ற மரத்தின் அடியில் அவர்கள் இருப்பார்கள். வலில்லிம் மம்தூத், நீட்டப்பட்டிருக்கிற நீண்டிருக்கிற நிழல்களில் கீழே அவர்கள் இருப்பார்கள். வமாஇம் மஸ்கூப், ஓடவிடப்பட்ட பெருகி வருகின்ற நீரின் அருகாமையிலே அவர்கள் இருப்பார்கள். வஃபாக்கிஹத்தின் கசீரா, ஏராளமான பழங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ, அந்த பழங்கள் குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும் கிடைக்கின்ற துண்டித்து விடுகின்ற பழங்களோ அல்ல. வலா மம்னூஆ, பிறரால் தடுக்கப்படுகின்ற பழங்களும் அல்ல. சதகல்லாஹுல். ஓ ஃபுருஷிம் மர்ஃபூஆ, உயர்தரமான உயரமாக விரிக்கப்பட்டிருக்கின்ற விரிப்புகளின் மீதே அவர்கள் இருப்பார்கள். சதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கிஆவினுடைய 27 முதல் 34 வரையிலான வசனங்களுக்கான விரிவுரை. நாம் முன்னே இந்த சூறாவின் துவக்கத்திலேயே அல்லாஹ் தெரியப்படுத்தியதைப் போல அல்லாஹ் தீர்ப்பு நாளில் 3 பிரிவினர்களாக பிரிக்கப்படுவார்கள். ஒன்றாவது வலப்புறத்தார், இடப்புறத்தார். அல்லாஹ்வின் உயர்ந்த பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களான சாபிகூன் என்கிற உயர்ந்த பிரிவினர். இதில் சாபிகூன் என்கிற அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற பெருமக்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் என்பதைத்தான் இதுவரை சொல்லப்பட்டு வந்தது. இப்போது அல்லாஹ் 2வது பிரிவு, அதாவது சொர்க்கவாதிகளில் ஃபஸ்ட்டு கிளாஸ், அவங்க தான் சாபிகீன். அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், அவங்களுக்கு பணியாளர்கள் எப்படி, அவங்களுக்கு கூஜா எப்படி, அவங்களுக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் சொன்னான். இதற்கு 2வது அடுத்து வலப்புறத்தார், வலது புறத்தில் அமல்களுக்கான பதிவேடு வழங்கப்பட்டு சுவனவாதி என்று உறுதி செய்யப்படுபவர்கள். இது செகண்ட் கிளாஸ் என்று சொல்லலாம். செகண்ட் கிளாஸ் என்று மட்டும் அல்ல, பார்டரில் பாஸ் ஆகிறவங்க இதில் கட்டுப்பட்டவங்க தான். அதாவது அஸ்ஹாபுல் யமீன் வலப்புறத்தார் என்பது யார் யாரையெல்லாம் குறிக்கும் என்று இந்த ஆயத்தின் கீழ் விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். 1வது, இந்த உலகில் வாழுகிற காலத்தில் நல் அமல்கள் ஃபரலான கடமைகளை சரிவர செய்தவர்கள். எக்ஸ்ட்ரா பெருசாக அவங்க பெரிய அமல்கள் அவங்க செய்யலை, இருந்தாலும் அவங்க ஓரளவுக்கு தங்களால் இயன்ற அளவுக்கு நன்மைகளை புரிந்தவர்கள். கிட்டத்தட்ட பார்டரில் அதாவது சில பேர் மெனக்கெட்டு எப்படியாவது சென்டம் வாங்கணும்னு மெனக்கெட்டு படிப்பாங்க.
நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் சாபிக்கூன் என்ற பட்டியலில் சேர்ந்தவங்க. ஏதோ பாஸ் ஆனால் சரி, சர்டிஃபிகேட் கிடைக்குதுல்ல அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்க. பாரு, ஸ்டூடெண்ட்டு எல்லாரும் ஒரே மாதிரி கிரேடில் இருக்கிறது இல்லை. நடத்துகிற ஆசிரியர் ஒன்றா நடத்தினாலும் எல்லாரும் ஒரே மாதிரி பாஸ் ஆகிறது இல்லை. சில பேர் 35, சில பேர் 50, சில பேர் 60, சில பேர் 80. இதில் A+, B+, இப்படிலாம் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? இப்போ அதுபோல் இவங்க பார்டரில் ஏதோ பாஸ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி நிலையில் இருப்பவர்கள் தான் அஸ்ஹாபுல் யமீன், வலப்புறத்தார். இது கீழ்நிலை என்றாலும் கூட இதுக்கே முதல்ல தகுதியானுமே, அதைத்தான் நம்ம அல்லாட்ட கேட்கணும். அல்லாஹ் எதில் பிடிப்பான், எதில் போகும் அப்படின்னு உறுதிப்பட சொல்ல முடியாது. அல்லாஹ் சமயங்களில் அவன் தன்னுடைய கருணையை திறந்து விடுகிற போது எல்லாரும் சொர்க்கத்துக்கு தகுதியுடையவராயிருவாங்க, அது வேறு விஷயம். அதே சமயம் அல்லாஹ் எப்படி நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவான் அப்படின்னு நம்ம தைரியமாக இருந்துடவும் முடியாது. சின்ன சின்ன விஷயத்துலையும் அல்லாஹ் குற்றம் பிடிச்சலாம் அல்லவா? அது போன்ற எத்தனையோ விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அல்லவா? ஒரு காலம் முழுக்க இபாதத் செஞ்ச ஒரு பெண்ணு பூனைக்கு சாப்பாடு கொடுக்கல, அப்படியே கத்தி கத்தி அது போயிடுச்சு, அதனால நரகம் போனாங்கிற விஷயம் எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, நம்ம எப்படியும் சொர்க்கம் போயிடுவோம்னு தைரியத்தில் நம்ம இருந்துட முடியாது. எந்த சின்ன விஷயத்தில் நமக்கு ஃபைல் மார்க் வரும்னு தெரியாது. அந்த பயமும் நம்ம கல்பில் இருந்துகிட்டே இருக்கணும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற இந்த சின்ன சின்ன நிகழ்வுகளை மையப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அஸ்ஹாபுல் யமீன் என்ற பிரிவினர் யார்? ஒன்றாவது, அவங்க அமல் செய்து பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்ந்து இந்த நிலைக்கு வந்தவர்கள் ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் பாவிகளாகவே இருந்திருப்பார்கள். சமயங்களில் நபிமார்களுடைய பரிந்துரையின் காரணமாக சொர்க்கத்திற்கு தகுதி பெறுவார்கள். இவங்க எல்லாருமே வலது புறத்தார், அஸ்ஹாபுல் யமீனில் கட்டுப்பட்டவங்க. அவங்களுடைய தகுதியை பார்த்தா அவங்க சொர்க்கம் போறதுக்கான தகுதி இருக்காது. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இவங்களெல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. சில நபிமார்கள் சில பேருக்கு சிபாரிசு செய்வார்கள் அல்லவா? அந்த சிபாரிசின் அடிப்படையில் சொர்க்கம் செல்பவர்கள். சில பேருக்கு வலிமார்கள் ஷஃபாத்து செய்வாங்க, வலிமார்கள் ஷஃபாத்து செய்வாங்க, அவர்களின் மூலமாக. சிலருக்கு ஹாஃபிதுகள் ஷஃபாத்து செய்வாங்க. நான் என்னை ஓத வச்சது இவர் தான் ஒரு தூண்டுதலாக இருந்தார், இவர் என் கூடவே தான் இருந்தார், என் கூடவே தான் தொழுகுவார் இவர் அப்படின்னு இவர் பார்த்து ஹாஃபிதுகள் செலக்ட் பண்ணுவாங்க. இவருன்னு யாரெல்லாம் ஏன் சார்பா இவங்கள சொர்க்கம் போ, அல்லாஹ்வுடைய கருணை என்னன்னு சொல்ல இப்படி சில பேர் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இவர்களும் அஸ்ஹாபுல் யமீன் என்கிற வலப்புறத்தாரினுடைய பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். அடுத்து இது அல்லாம அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய கருணையை வெளிப்படுத்துறார். கருணைன்னு சொன்னால் நம்ம எப்படின்னே சொல்ல முடியாது. ஒருத்தர் எக்ஸாம் எழுதிட்டாருங்க, பப்ளிக் எக்ஸாமா அல்லது எவரும் எக்ஸாம் எழுதிட்டார், மார்க் போட்டுகிட்டே வருவார். பார்த்த உடனே கடைசியாக கூட்டி பார்த்தா 32, ஒரு 3 இருந்தால் பாஸ் ஆகிடுவார். தேடி பார்த்தா ஒன்றும் இருக்காது. இறக்கப்பட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் ரஹமத்து. சில பேர் பார்த்தா மார்க் 30 கூட தேராது, 25 தான் நிற்கும். இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும் போதெல்லாம் நிறைய பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் சொல்லுவாங்க, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்க, அது தப்போ ரைட்டோ கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்ணதுக்காக 2 மார்க் போட்டு தேர்ச்சி பெறுவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவருடைய தரம் என்று பார்த்தால் ஒன்றும் இருக்காது. ஆனால் முயற்சி பண்ணான்ல, நைட்டு முழிச்சிருந்தான்ல, இப்படி அல்லாஹ் சில பேரை பாஸ் ஆக்கி விடுவான். அஸ்ஹாபுல் யமீன் அவனுடைய கருணையை நாம் இப்படி என்று மட்டிடவே முடியாது. தப்ரானிலே ஒரு ரிவாயத்து வருகிறது, ஆச்சரியமான ஒரு தகவல். அல்லாஹ்வுடைய கருணையை இந்த உம்மத்திற்கு சொல்லி அவன் மீது இருக்கிற நம்பிக்கை மேல, அவனுடைய கருணை மேல நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு அடியான் அவனுடைய தகுதியை பார்த்தா சொர்க்கம் போற நசீப் இல்லை, நரகம்னு தீர்ப்பாயிடும், போ நரகத்துக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்போ என்ன செய்வான் இவன்? கடன் வேகமாக போவான், நரகத்தை பார்த்து வேகமாக ஓடுவான். உடனே அல்லாஹு தஆலா திரும்ப நிறுத்தி, நரகத்துக்கு போனால் உனக்கு அவ்வளோ ஆசையா? ஏன் அப்படி சொன்ன உடனே போகிற? இப்போ அவன் சொல்லுவான், ரப்பே உலகத்தில் தான் உன் பேச்சை கேட்கல, உன் உத்தரவு நான் கட்டுப்படலை, இங்கேயாவது உன் பேச்சை கேட்கலான்னு நினச்சி தான் நான் போனேனே தவிர நரகம் எனக்கு பிடித்தது என்பதற்காக நான் போகலை.
அங்கே தான் கட்டுப்படலை, இங்கேயாவது நான் கட்டுப்படலாமே நினச்சி தான் போனேன். அல்லாஹ்வுக்கு இறக்கம் வந்துடும், போ சொர்க்கத்துக்கு. இப்படி சில பேர் அனுப்பப்படுவார்கள். அவனுடைய கருணை எந்தெந்த வகைகளில் வெளிப்படும் என்று தெரியாது. இப்னு மாஜாவில் இன்னொரு ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், அல்லாஹ் இந்த நரகம் சொர்க்கம்லாம் போய் இவங்க அனுபவிப்பாங்க, இவங்க நரகத்தில் புகுத்தப்பட்டுருவாங்க, இதை விட்டுட்டு சரி போனவங்க போகட்டும் அப்படின்னு விட மாட்டான். இந்த நரகவாதிகளில் ஈமான் கொண்டவங்களை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ் ஒரு சில திட்டத்தை தீட்டுவான். இதுக்கு என்ன செய்வானா அல்லாஹ், சொர்க்கவாதிகள் நரகவாதிகளுக்கு இடையில் ஒரு திரை, கண்ணாடி போன்ற ஒரு திரை, இவங்க அவங்கள பார்ப்பாங்க, அவங்க இவங்கள பார்ப்பாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை ஏன் அல்லாஹ் செய்யணும்? நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்கன்னு பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு மட்டும் அல்ல, நரகத்துக்கு வந்துட்டவங்க சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு மட்டும் அல்ல. என்னன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத், சொர்க்கவாதிகள் அப்படியே பார்ப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நரகத்தில் சிக்கியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. நரகவாதிகள் இவர்களும் சொர்க்கவாதியை பார்த்த உடனே நமக்கு அறிமுகமானவங்க யாராவது நம்ம கண்ணில் தட்டுப்படுறாங்களான்னு இவங்க அவங்கள பார்ப்பாங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு நரகவாதி பார்ப்பாரா, இவரை பார்த்த உடனே இவர் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிருக்காரு, ரொம்ப வெயிலில் கஷ்டப்பட்டு வந்தாரு, தண்ணி கொடுக்குன்னு கேட்டாரு, நம்ம தண்ணி கொடுத்தோமே, இவர்கிட்ட வேணா கேட்டு பார்க்கலான்னு அவர் மனசில் என்ன வரும்? உடனே இவர் என்ன சொல்வாராம், அம்மா ததுக்குரு யௌம இஸ்தஸ்கைதுக இஸ்தஸ்கைத ஃபஸகைதுக ஷர்பத்தன் ஃபஷஃபிஅலி. உனக்கு ஞாபகம் இருக்காப்பா, நான் ஒரு தடவை ரொம்ப வெயிலில் நீ கஷ்டப்பட்டு என் வீட்டுக்கு வந்த, தண்ணி கொடுங்க பாய் அப்படின்னு கேட்டேன், நான் கொடுத்தனே. உடனே ஆமாம்மா நீ தானே அது, நீ எங்கே இங்கே அப்படின்னு. நரகத்தில் நான் என்னமோ என்னுடைய நிலை இப்படி ஆயிடுச்சுன்னு அவன் சொல்ல, என் சார்பாக நீ ஏதாவது சிபாரிசு பண்ணேன். உடனே அந்த சொர்க்கவாதி அல்லாஹ்விடத்தில் பேசுவார், ரப்பே எனக்கு இந்த ஒரு தடவை தண்ணி கொடுத்தார், நான் சொர்க்கம் வந்துட்டேன், தண்ணி கொடுத்தவன் அங்கே இருக்கிறான், எனக்காக நீ அவரை சிபாரிசு ஏற்றுக்கிறப்பே. உடனே அவருடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கிட்டு சொர்க்கம் அனுப்போம். அல்லாஹ்வின் கருணையை என்னவென்று சொல்ல, ஒரு மீடர் தண்ணி குடிச்சதுக்கெல்லாம் சொர்க்கம் அனுப்புவான். ஆக மொத்தத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா யாரை எந்த கோணத்தில் தேர்வு செய்வான் என்று சொல்ல முடியாது. ஒரு அடியான் இப்படி வந்து நிற்பான். ரூஹுல் பயானில் எழுதப்பட்டிருக்கிற குர்ஆனுடைய யாசீன் சூராவுடைய தஃப்சீரிலே கூட அதனுடைய தொடரிலே வருகிறது, அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம். அந்த வரிசை தொடரில் ஒரு அடியான் இவனுடைய வாழ்நாள் பொழுதெல்லாம் செய்த நன்மையும் தீமையும் பார்த்து கணக்கு பார்த்தா இவன் நன்மையை விட தீமைகள் கனத்து போயிடும். அப்போ தீர்ப்பளிக்கப்படுகிற சமயம், இந்த சமயத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய கருணை எப்படி வெளிப்படும்னா, ஓ சார்பா இங்க உனக்கு சிபாரிசு பண்றதுக்கு யாரு இருக்கிறாங்களான்னு பாருங்க. நல்லா எப்படி அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. இவன் இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிஞ்சவங்க யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. அப்பதான் அம்மா அத்தா எல்லாம் விரண்டு ஓடுவாங்கல்ல, குர்ஆன்ல சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபி. பக்கத்தில் அறிமுகமானவங்க இருக்க மாட்டாங்க, யாரும் சொல்லி சிபாரிசு பண்ற லெவல்ல இருக்க மாட்டாங்க. இவனுக்கே கவலை ஆயிடும், ஆகா நம்ம யாருமே சொல்ல, அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்கான்னு தேடி பார்த்தா இல்லையே. அப்ப இவன் சொல்லுவான், யா அல்லாஹ் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு. உடனே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவன் மேலே இறக்கம் வந்துடும். இப்போ என்ன சொல்லுவானா, இவன் உடல் உறுப்புகள் எல்லாம் இவனுக்கு எதிராக தானே சாட்சி சொல்லுச்சு, ஒரே ஒரு உறுப்பை மட்டும் அல்லாஹ் நிறுத்தி வச்சிருப்பான், அதான் கண்ணு. இவன் கை இவன் செஞ்ச தப்ப சொல்லும், இவன் நாக்கு இவன் செஞ்ச தப்ப சொல்லும், இவன் காலு செஞ்ச தப்ப சொல்லும், இவன் வயிறு சாப்பிட்ட ஹராம் எல்லாம் பற்றி சொல்லும். இவன் தப்பிக்க வழியெல்லாம் போயிடுச்சு. கண்ணை இப்போ என்ன சொல்லுவானா, தஷஃபஇ லஹு வ தஷஹதி, நீ அவன் சார்பாக ஏதாவது சாட்சி சொல்ல, நீ ஏதாவது சிபாரிசு பண்ண. கண்ணை பார்த்து, கண் இமை மூடி, இந்த இமை மூடி இருக்கு பாருங்க, இது பேசும். உடனே அல்லாஹ்விடத்தில் அது சொல்லு, இன்னஹு கத் பகா மின் ஹௌஃபிக ரப்பி, யா அல்லாஹ் இவன் எவ்வளவோ தப்பு செஞ்சதெல்லாம் உண்மைதான், அதை நம்ம உன்னை உறுப்புக்கள்லாம் சொன்னது உண்மைதான், ஆனால் சில நல்ல மஜ்லிஸுகளில் கலந்து கொண்டான் அவன். பயானுடைய மஜ்லிஸில், திக்ருடைய மஜ்லிஸுகளில், தப்சீருடைய மஜ்லிஸுகளில், எத்தனையோ நல்ல நல்ல சபைகள் அவன் கலந்து கொண்டான். உன்னுடைய கருணையை பற்றி அங்கே பேசப்பட்ட போது, உன்னுடைய வேதனைகளை குறித்து பேசப்பட்ட போது அவன் உன்னை பயந்தான் ரப்பே, அவன் பயந்து அழுதான், அவன் பயந்து அழுதான். அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது, அந்த கண்ணீர் என் மீது பட்டது என்பதற்கு நான் சாட்சின்னு சொல்ல அந்த இமை மூடி. அப்ப அந்த இமை மூடி சாட்சியை வச்சு போ சொர்க்கத்துக்குன்னு சொல்லுவானா அல்லாஹ். இதை சொன்னதோடு நிறுத்திட மாட்டான். இது மாதிரி எத்தனை பேர் லிஸ்ட்ல நிற்பாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுமோன்னு பதட்டப்படுவாங்கல்ல. என் ரஹ்மத் என்னான்னு மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அல்லாஹ் செய்திருக்கிற இன்னொரு ஏற்பாடு,
மலக்குகளை கூப்பிட்டு இவரை கூட்டிட்டு போங்க, போகும்போது என்ன சொல்லி அழைச்சிட்டு போகணும் தெரியுங்களா? எதனால இவரை மன்னிச்சேன்னு சொல்லிட்டே போங்க. அப்ப ஹாதா அதீகுல்லாஹி பிஷஅரத்தின், இந்த ஒரு சின்ன ஒரு இமை முடியின் சாட்சியால் நரகிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போங்க. இதை பார்க்கிற மற்றவங்க கொஞ்சமாவது கொஞ்சம் பயம் தெளியட்டும், என்னுடைய தர்பார் நிற்கிறாங்க, அவங்க பயம் தெளியட்டும்னு சொல்லி அவர்களுக்காக அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாடு. அல்லாஹ்வின் கருணை எந்தெந்த வகைகளில் வெளிப்படலாம் என்பதை உறுதிப்பட சொல்ல இயலாது. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற சஹீஹான ஹதீஸ் தான். ஒரு அடியான கூப்பிட்டு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய பாவங்களை இந்த உலகில் வாழுகிற போது மறைத்திருப்பான். மறைத்த அல்லாஹ் இந்த உலகத்தில் அவனுக்கு தனியாக மறுமையில கூப்பிட்டு இந்த நாள் இந்த நைட்டு இந்த தப்பு செஞ்சியா இல்லையா? ஆமாம். இந்த இடத்துல வீட்டில் தனியாக இருந்தப்போ நீ இந்த தப்பு செஞ்சியா? ஆமாம். இப்படியே ஒவ்வொன்றா சொல்லும்போது தொலைஞ்சேன் நான், இனிமேல் நான் பொழைக்க வழியே இல்லை அப்படிங்கிற எல்லைக்கு அவன் வந்துடுவான். இந்த எல்லை வந்த பிறகு இவன் பதட்டப்படுவதை பார்த்த உடனே அல்லாஹ் சொல்லுவானா, துனியாவில் நீ தப்பு செஞ்ச அன்னைக்கே நான் உன்னை தண்டித்து யார் முன்னாடியாவது நான் காட்டியிருந்தா நீ கேவலப்பட்டு போயிருப்ப. நான் எப்படி துனியாவில் மறைச்சிட்டனோ இப்போவும் நான் தனியாக தான் கூப்பிட்டு உன்னை விசாரிக்கிறேன். எல்லாரும் முன்னாடி விசாரிக்கலை, உன்னை எல்லாரும் முன்னாடி விசாரித்தா எல்லாரும் பார்க்குறவங்க, அட பாவி உன்னை நல்லவன்னு இந்த உலகத்தில் பார்த்தனே, இவ்வளவு மோசமான அவனா அப்படின்னு நினச்சிருவாங்க. உன்னை தனியாக தான் விசாரிக்கிறேன் இப்போ சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல், அல்லாஹ் என்னை தனியாக தானே கூப்பிட்டான்னு சொல்லி. நான் துனியாவிலையும் மறைச்சேன் இல்லையா, இப்போவும் மறைச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவானா. அவனுக்கு இன்னும் சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்ன அளவுக்கு உச்சத்தில் போயிடுவான்னு சொன்னால், சந்தோஷத்துக்கு அடுத்த வார்த்தை சொல்லுவான், எவ்வளவு பாவம் செஞ்சையோ அத்தனை பாவத்தையும் நன்மையாக மாற்றிட்டேன்னு அல்லாஹ் சொல்லுவான். யுபத்திருல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் என்று அல்லாஹ் குர்ஆனின் பிறிதொரு இடத்தில் சொல்கிறான். இப்படி சொன்ன உடனே மனுஷனுக்கு நப்பாசிக்கு குறையா வேணும், துனியாவில் தங்க வலிக்க மாதிரி அங்கே நன்மைக்கு ஆசைப்பட்டு அவன் இப்போ எடுத்து கொடுப்பானா, யாரெல்லாம் நான் இந்த நைட்டு செஞ்ச தப்பை நீ விட்டுட்டியே, என் நைட்டு செஞ்ச அந்த தப்பை நீ விட்டுட்டியே அப்படின்னு அவன் எடுத்து கொடுப்பான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சியை சஹாபாக்களுக்கு சொல்லும் போது சஹாபாக்கள் அடைந்த சந்தோஷம் ஒரு பக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரிச்சாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய கருணை இப்படி எப்படி எல்லாம் வெளிப்படும். இங்கே இந்த அஸ்ஹாபுல் யமீன் என்ற பிரிவினர் இவங்கெல்லாம் இந்த தரத்தில் சார்ந்தவர்கள். நபிமார்களின் பரிந்துரையை பெற்றவர்கள், வலிமார்களுடைய பரிந்துரையை பெற்றவர்கள், ஹாஜிகளுடைய பரிந்துரை, ஹாஃபிதுகளின் பரிந்துரையை பெற்றவர்கள், சுவனவாசிகளுடைய சிபாரிசை பெற்றவர்கள், அல்லாஹ் பார்த்து தன்னுடைய கருணையால் பாஸ் மார்க் வாங்கினவங்க, இப்படி அத்தனை பேர் இந்த அஸ்ஹாபுல் யமீன் என்ற பட்டியலில் சேர்ந்துடுறாங்க. நமக்கு உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும் நம்ம ஆசைப்படணும், ஆனால் எந்த தகுதி எனக்கு இல்லைன்னு தான் நம்ம நினைக்கணும். ஏதோ அஸ்ஹாபுல் யமீன் என்ற பிரிவுலையாவது அல்லாஹ் என்ன சேர்த்திக்குவானா, இந்த ரமலான்ல சேர்த்திக்க மாட்டானான்னு நம்ம ஆசைப்படணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போது அப்படிப்பட்ட இந்த அஸ்ஹாபுல் யமீனுக்கு என்ன கிடைக்க போகிறது, அஸ்ஹாபுல் யமீன் என்ன நிலை கிடைக்குது அப்படின்னு ஆர்வப்படுத்துறான். அஸ்ஹாபுல் யமீனுக்கு கிடைக்கும் விஷயங்களை ஆர்வப்படுத்தும் வகையில் அல்லாஹ் ஒவ்வொன்றாய் சொல்கிறான். ஃபர்ஸ்ட், ஃபி சித்ரி மக்லூத், அவர்களுக்கு இலந்தை மரத்தின், முள் இல்லாத இலந்தை மரத்தின் அடியில் இருப்பார்கள். அடுத்து வரிசையாக சொல்கிறான். அதாவது ஒரு மனிதனுக்கு ரிலாக்ஸுக்குன்னு மன அமைதிக்குன்னு சொல்லி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் நம்ம என்ன தேர்வு செய்கிறோம்னா, வீட்டிலையே அடைஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அப்படியே ஒரு பார்க்கு போயிட்டு வந்தா, கொஞ்சம் ஒரு ஏற்காடுக்கு போயிட்டு வந்தா, அப்படியே ஒரு கொடைக்கானலில் போயிட்டு வந்தா, ஒரு டேமுக்கு போயிட்டு வந்தா, இப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு தோணுமா இல்லையா? இது எல்லாத்தையும் எல்லாம் இங்கே சொல்கிறான். ஆச்சரியம் தான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனின் ஆசையும் இன்பமும், இன்பம் துய்த்தலும் எந்தெந்த வகைகளில் எல்லாம் அவனுக்கு இன்பம் ஆர்வம் ஊட்டப்படுமோ அதையெல்லாம் வரிசையாக சொல்கிறான். ஒரு பார்க்கில் நல்ல நிழலில் அப்படியே ஒரு அழகான அட்மாஸ்பியரில் தனியாக உட்காந்து காலில் தண்ணி அப்படியே படப்பட அப்படியே உட்காந்துட்டு எதையா ஒன்று குறிச்சிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குன்னு தோணும் பாருங்க. இதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். இதை வரிசையாக பாருங்க. ஃபீ சித்ரி மக்லூத், அதனால் முள் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற இழந்த மரம் வந்து முள் இருக்கும். அங்கே அல்லாஹ் சொல்லுகிற இந்த இலந்தை மரத்தில் முள் இல்லாத இலந்தை மரம், பழம் அவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபீ சித்ரி மக்லூத் ஃபர்ஸ்ட். செகண்ட், அவங்களுக்கு கிடைக்க போற பாக்கியம். அதுக்கு அடுத்து வத்தல்ஹி மன்லூத். மன்லூத் என்று சொன்னால் குலை குலையாக பூத்து தொங்குகின்ற,
குலை குலையாக தொங்குகிற பழங்கள் உள்ள வாழை குலை போன்ற, வாழை மரத்தை போன்ற ஒரு மரத்தின் அடியில். மற்ற மரத்துக்கும் வாழை மரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது மரம், இப்போ மாம்பழ மரம் பார்த்துக்குங்கன்னா ஒரு கிளையில் வந்து இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே, கொய்யாப்பழ மரம் சப்போட்டா இங்கே ஒன்று அங்கே ஒன்று இப்படி தான் இருக்கும். இந்த வாழை மரம், வாழை தாரை பாருங்களேன், கீழேருந்து ஒன்று ஒன்றா இல்லை, வரிசையாக அப்படியே ஜட பின்ன மாதிரி வரிசையாக இருக்கும். வாழையை வெட்டுறவர் வந்து இங்கே வெட்டுவார், அங்கே வெட்டுவார், இப்படி வெட்டுவார், எல்லா இடத்துலையுமே. அப்போ ஒரு குலை முழுக்க அப்படியே தொங்குது பாருங்க பழம். அப்போ மன்லூத் என்று சொன்னால் வேர்ல இருந்து உச்சி வரை முழுமையாக பழங்களாகவே தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த மாதிரி பழத்தினுடைய உள்ள வாழை குலையை போன்ற மரத்தினுடைய அருகாமையில் அவர்கள் இருப்பார்கள். இது இரண்டாவது. மூணாவது, வல்லில்லிம் மம்தூத், அவர்களுக்கு நிழல். வெயில்னா ரொம்ப சித்திர வெயில்னா அங்கே இருக்க போறது இல்லை, அது ஒரு மிதமான அட்மாஸ்பியர் இருந்தாலும் நிழல் ஒன்று அவர்களுக்கு இருக்கும். அந்த நிழல் எப்படிப்பட்டது? வல்லில்லிம் மம்தூத், நீண்டப்பட்ட நீண்ட நிழலாக இருக்கும். அந்த நிழல் எவ்வாறு என்பதை பற்றி புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் கூறப்பட்டிருக்கிற அந்த நிழலுடைய நீளம் எவ்வளவு, அதன் அகலம் எவ்வளவு, சுற்றளவு எவ்வளவு என்பதை பற்றி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு குறிப்பிட்டார்கள். அதை புரிய வைக்கிறதுக்காக இத்தனை சதுர மீட்டர் பரப்பளவு அப்படின்லாம் சொல்லல, ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க. ஒரு மனிதன் குதிரை மேலே ஏறி, அப்போ அந்த காலத்தில் குதிரைன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு ஸ்கூட்டர் ஒரு பைக்குன்னு வச்சுக்கோமே. அந்த காலத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற உதாரணம் குதிரை மேலே ஏறி அவர் அந்த நிழலினுடைய தொடக்கத்தில் இருந்து, மரத்துக்கு தண்டு பக்கத்தில் நிழல், இங்கே இருந்து ஆரம்பித்து அந்த நிழல் எங்கே முடிகிறதோ அதுவரை குதிரையை ஓட்டினார்னா அந்த நிழலுடைய கடைசி டெட் எண்டு இருந்து பாருங்க, அது வந்து சேர்றதுக்கு 100 வருஷம் ஆகுமா? 100 வருஷம் ஆகும். குதிரையில போனா, நடந்து போறதில்ல, குதிரை. அப்ப பைக் எடுத்துட்டு போனா 100 வருஷம் கணக்கு வச்சுங்க. அந்த மாதிரி அவ்வளவு பிரம்மாண்டமான பரப்பளவில் நிழல் இருக்கும் என்பதாய் அல்லாஹ் லில்லிம் மம்தூத் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் தெரியப்படுத்தி இருக்கிறான். இதுக்கு அடுத்து வமாஇ மஸ்கூப், ஓட்டப்பட்ட தண்ணீர், பெருகி வருகின்ற தண்ணீர். தண்ணீர்னு வந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும். ஒரு நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரி, ஒரு அருவி மாதிரி அதில் நின்று தட உடம்பெல்லாம் அடித்தா நல்லா இருக்குமேன்னு சில பேருக்கு தோணும். சில பேருக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு முழங்கான அளவுக்கு தண்ணி இருந்து கொஞ்சம் நீச்சல் அடித்தா நல்லா இருக்குமேன்னு ஒருத்தருக்கு தோணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? அப்போ சில பேர் சும்மாவாது காலை மட்டும் நினச்சிக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமான வார்த்தை தான் மாஇ மஸ்கூப். ஓடப்பட்ட தண்ணீர்னா ஒருத்தர் ஊத்திட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டார்னா அவருக்கு அந்த மாதிரி, சும்மா கால் நினைக்க ஆசைப்பட்ட அந்த மாதிரி, ஒருத்தர் அப்படியே சட நீச்சல் அடிக்கணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டார்னா அந்த மாதிரி தண்ணீர். எந்தெந்த வகைகளில் எல்லாம் ஆசைப்படுவாரோ அந்தந்த வகைகளில் எல்லாம் அந்த பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஓட விடப்பட்ட தண்ணீரின் அருகிலே இருப்பார்கள். இதெல்லாம் ஒரு மனிதன் எதையெல்லாம் இன்பமாக கருதுவானோ, டைம் ஒரே அடைஞ்சு கிடந்த இதாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸுக்கு ஒரு அருவிக்கு போகலாம், ஒரு டேமுக்கு போகலாம், ஒரு கடற்கரைக்கு போகலாம், கொஞ்சம் குளிக்கிட்டு வர மாதிரி போகலாம், எப்படிதான் யோசிக்கிறான் பாருங்க. இந்த இன்பம் அனைத்தையும் பேர்த்து தான் அல்லாஹ் ஒவ்வொன்றாக வர்ணிக்கிறார். ஒருத்தருக்கு பார்க்கு போக ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு குளிக்கிறதுல ஆசை இருக்கும், ஒருத்தர் சும்மாவாவது வண்டி எடுத்து சுத்தணும்னு ஆசை இருக்கும். அதையெல்லாம் வரிசையாக சொல்றான். வஃபாக்கிஹத்தின் கசீரா, சில பேருக்கு சும்மாவாவது ஒரு ஹோட்டலில் போய் விதவிதமாக சாப்பிட்டு வந்தால் அது ஒரு ஆசை, வாரத்துக்கு ஒரு தடவை ஷாப்பிங் பண்ணால் அது ஒரு ஆசை, இப்படி எல்லாம் நினைக்கிறது அல்லவா? அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் வஃபாக்கிஹத்தின் கசீரா, ஏராளமான பழங்கள், ஏராளமான பழங்கள். அந்த ஏராளமான பழங்கள்ங்கிற பட்டியலில் பழமுதிர்ச்சோலை இருக்கிற மாதிரி இதில் 10 அதில் 10 அதில் 10 ஏதோ அங்கே ஒரு 30-40 ஐட்டம் வெரைட்டி இருக்கு, அப்படி அல்ல. பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பழங்கள் அங்கே இருக்கும். அந்த பழங்களை பார்த்து அவன் திகைத்து போகிற அளவுக்கு இருக்கும் வஃபாக்கிஹத்தின் கசீரா. அது மட்டும் அல்ல, அவன் அப்படியே நடந்து போறான்னு வைங்க, இந்த பழத்தை பார்த்தா சாப்பிட்டா நல்லா இருக்குமே, அந்த பழத்தை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ஒவ்வொன்றா தோணும்.
சமயங்கள் எங்கேயாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக பூங்காவுக்கெல்லாம் போகிறாங்கல்ல, கொஞ்சம் அங்கங்கே திட்டு போட்டிருந்தா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமேன்னு தோணும். பார்த்து இந்த மரம் நல்லா இருக்கே, அந்த மரம் நல்லா இருக்கே. இதை அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறான். பழங்களை பார்த்த உடனே இது என்ன புதுசாக பச்சையாக இருக்குது, அது என்ன மஞ்சளாக இருக்குது அப்படின்னு அவன் மனசில் தோணும்ல. தோணுன உடனே யாரையாவது கூப்பிட்டு அதை பறிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சர்வர் பண்ண வேண்டியது இல்லையா. அல்லாஹ் இந்த சொர்க்கவாசிக்கு தருகின்ற மகத்தான கூலி என்னவென்றால், இவன் உட்கார்ந்துக்கிட்டே இருப்பான். இந்த பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொன்ன உடனே வதுல்லிலத் குதூஃபுஹா ததுலீலா, குர்ஆனுடைய பிரிதுரை இடத்தில் சொல்கிறான், இந்த மரத்தோட கிளையே அப்படியே இவன் பக்கத்தில் வருமா, அது தாழ்த்தப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வதுல்லிலத் குதூஃபுஹா ததுலீலா, இவன் பக்கத்தில் வந்து இவனா பறிக்கிற அளவுக்கு பழம். அதுக்கு 2 பேரை சொல்லி தென்னை மரத்தில் ஏறி இளநியை பறித்து போடு, பேரிச்சம்பழத்தை பறித்து போடு, அந்த வேலையெல்லாம் இல்லை. அந்த மரத்தின் கிளைகளே இவன் அருகில் வந்து இவன் பறித்துக் கொள்கிற அமைப்பில் ஆக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இதுவெல்லாம் பழத்தை பற்றி. பழம் என்று சொன்ன உடனே பழம் வந்து எல்லாமே ஒரே சீசன் இருக்காது. நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் போய் தர்பூசணி கேட்டால் கிடைக்காது, இப்போ கிடைக்கும். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் மாமரம் சார் சீசன் நேரத்தில் கேளுங்க சார், இப்போ போய் கேட்டால் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்போது இந்த பழம் குளிரில் கிடைக்கும், இந்த பழம் வெயிலில் கிடைக்கும், நம்ம சீசன் வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. ஆனால் லா மக்தூ அத்தின் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், லா மக்தூ அத்தின்னா சீசனில் மட்டும்தான் கிடைக்கும், அன்சீசனில் கிடைக்காது என்பதை போல துண்டிக்கப்பட்ட பழங்கள் அல்ல. எந்த சீசன்ல எதுவும் கிடைக்கிற மாதிரியான எல்லா பழங்களையும் அல்லாஹ் அதை அடுக்கி வைத்திருப்பான், அதை பரத்தி வைத்திருப்பான். லா மக்தூ அத்தின். அடுத்து வலா மம்னூஆ. வலா மம்னூஆ என்றால் சில இடங்களில் போய் நம்ம அப்படி வரிசையாக பார்ப்போம். பூக்களை பறித்து விடாது, பழங்களை பறித்து விடாது, பழங்களை தொடுவதற்கு தடை அப்படின்னு அங்கங்கே செக்யூரிட்டி. அங்கே இல்லையா வலா மம்னூஆ, பிறரால் யாராலும் தடுக்கப்படாது, நீங்க எதை நினைச்சாலும் எடுத்து சாப்பிடலாம், அந்த மாதிரியான அமைப்பில் அது ஆக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கடுத்து வஃபுருஷி மர்ஃபூஆ, உயர்தரமாக விரிக்கப்பட்டிருக்கிற மெத்தைகளின் மீது அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மெத்தை என்று சொன்னால் அது எந்தெந்த வகைகளில் எல்லாம் மனிதன் கற்பனை செய்ய முடியாத கற்பனைகள், கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம்தான் சொர்க்கம் என்பது. இப்போ நம்ம தான் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறனால இதெல்லாம் சொல்லி ஏஐட்ட சொல்லி ஒரு ஏதாவது புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணி கொடுத்து அந்த மாதிரியா இல்லை. இப்படி மனுஷன் யோசிக்கக்கூடாதுன்னா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாக 3 வரியில் சொன்னாங்க. லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த செவியும் கேட்டிராத, எந்த மனிதனின் இதயத்திலும் இப்படித்தான் என்று கூட கற்பனை செய்து கூட பார்த்திராத அந்த அருள் வளங்கள் அங்கே நிரம்பி இருக்கிறன்னு முடிச்சிட்டாங்க. அதனால இது எப்படி என்பதை நாம் யூகிக்க கூட முடியாது. இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏன் இதை வர்ணித்து சொல்கிறான் என்றால், இப்பவே நம்ம அதை சொன்னும் போது ஒரு ஆசை வருது பாருங்க. இப்படிப்பட்ட சொர்க்கமா நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும் அல்லவா, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது போல நாமே ஒரு தூண்டுதலாக ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற முறையில் தான் குர்ஆனின் பல்வேறு இடங்களில் சில நற்காரியங்களுக்காக, சில நல்ல பாக்கியத்தை பெற்றவர்களுக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்தின் இன்பங்களை விவரித்து பேசியிருக்கிறான். அதே போல ஃபுருஷி மர்ஃபூஆ என்பதற்கு மனைவி, பிள்ளைகள், மனைவி மற்றும் உள்ள வேறு பல பொருள்களும் அதற்கு இருக்கின்றன என்பதை பற்றி விரிவாக விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்போது சொல்லப்பட்டிருக்கிற வனப்புறத்தாரினுடைய அந்த அருள் வளங்களை பெற்றவர்களாய், சுவனத்தின் உயர்ந்த பாக்கியங்களை பெற்ற பெருமக்களாய், அந்த அருள் வளங்கள் எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு தகுதி உடையவர்களாய் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.